நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக்கா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே முன்னுக்குலாம் வயலுக்கு இந்த வயலுக்கு வந்திருக்கோம்ல அந்த மாதிரியே பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வயலுக்கு வந்திருக்கிறோம். அண்ணன் வீட்டு வய அவர் வந்து நிறைய உளுந்து செடி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காய்கறி செடிகள் நிறைய போட்டிருக்காங்க. பரமே சொல்லு பரமேஸ் என்னென்ன செடின்னு? வெண்டி செடி, புளிச்சக்கீரை, சோளக்கருக்கு, பாவ செடி, இந்த செடியெல்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப நாளா வந்து அண்ணன் வந்து ஏமா வரமாட்டீங்க, இங்க வந்து வீடியோ எடுக்க வாமா, நான் காயெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் வந்து காய்க்கு போனதுனால என்னால வர நேரமே இல்லை. அதனாலதான் சரி இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு பாவம் காட்டலாம், உங்கள்கிட்ட வீடியோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்க வந்திருக்கோம். வாங்க அப்ப என்னென்ன செடிங்கிறத நம்ம எப்படி இருக்கு செடி அப்படிங்கறதையும் பார்ப்போம். உளுந்தும் போட்டாச்சு, ஸ்டார்டிங்ல இருந்தே வரல, இப்பதான் வந்திருக்கோம். உளுந்தே விளைஞ்சிருச்சு. மற்ற செடிகளா எப்படி இப்படி இருக்கு, பசுமையா இருக்கிறது ரொம்ப இயற்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி வாங்க பசுமையா இருக்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் சோளக்கருது. நார்மல் சோளக்கருதாமா? நாட்டு சோளக்கருது. நாட்டு சோளக்கருது. நாட்டு சோளக்கருது இது சின்னதா இருக்கிறது அப்படியே கான் பேபி கான். 3 வருஷம் வந்து சோளக்கருது போட்டிருக்கிறாங்க. அந்த அண்ணனும் அண்ணியும் நல்லா பயிர் பண்றாங்க. நேத்து கூட பீக்கங்காய், வெண்டைக்கீரை, வெண்டைக்காய் இதெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. ஒரு பாவம் ஒடிச்சு வித்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்ப அடுத்த பாவத்துக்கு தான் எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் கொஞ்சம் ஒடிக்கிறாப்புல இருக்கு, காய் இருக்கு. ஏன்னா வெண்டைக்காய் வந்து 2 நாள் ஆயிருச்சோ இல்ல தண்ணி பட்டுச்சுன்னா மழைகளாம் வந்துச்சுன்னா அப்படியே வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடும். அதனால இப்ப இன்னைக்கு வந்து ஒடிச்சிருவாங்க. வாங்க இப்ப என்ன மற்ற செடியெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இந்த சோளக்கருதை வருஷம் இருமா, இங்க எத்தனை சோளக்கருது இருக்கு? இல்ல வெளியில இல்ல 100 வேலை பாக்குறாங்க இங்கிட்டு. இது ஃபுல்லாவே வந்துட்டு சோளக்கருது. இங்கெல்லாம் இப்ப குட்டி குட்டியா வருது. இப்பதான் இங்கிட்டு வெண்டைக்காய் செடி, ஆனா வெண்டை செடி இதான் வெண்டைக்காய். ஆனா நல்லா பெருசா இருக்கு. ஆனா வெண்டைக்காய் வந்து முத்தல் கிடையாது, நல்லா பிஞ்சாதான் இருக்கு. கொடக்கருத்த காய் நல்லா பிஞ்சா இருக்கு வெண்டைக்காய். எல்லா செடியும் காட்டுமா? வெண்டைக்காய் செடி நிறைய காட்டுமா? அழகா இருக்கு வெண்டைக்காய். வெண்டை செடி வெண்டைப்பூ, வேற என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் இது அப்படியே கடிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நல்ல வெண்டைக்காய் பாருங்க. ஒரு இதுல எத்தனை வெண்டைக்காய்? 1 2 3 கிட்டத்தட்ட 10 வெண்டைக்காய் வர இருக்கு பாருங்க அதுல. இதை உடச்சா இது வந்து 3 நாள் தான் உடைப்பாங்க. இப்படி வந்து இது வந்து நாளைக்கு உடைக்கலாம், இன்னைக்கு கூட உடைக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு உடைக்கலாம். அந்த எப்படி உடைச்சா ஒன்றும் ரொம்ப தப்பாம இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கெல்லாம் இருக்குல்லம்மா, கொஞ்சம் வைக்கிறது. நேற்று ஆஞ்சிருக்காங்க. நேற்று ஒடிக்கல மாறுது. வெண்டைக்காய் நேற்று ஒடிக்கல போல இருக்கு. முந்தானே தான் வித்துட்டு வந்தாங்க வீட்டுல. பீக்கங்காவும் புளிச்சக்கரையும் எடுத்து வந்துருக்காங்க. வீட்டில் இருந்தாலும் இதை சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இங்கே வந்து சாப்பிடணும்னு தோணுது வெண்டைக்காய். இது வந்து புளிச்சக்கீரை.
புளிச்சக்கீரையில 2 ரகம் இருக்கு. இது வந்து அறுப்பு புளிச்ச. இது எப்படி அறுப்பு புளிச்சனா என்னன்னா, இது வந்து நல்லா புளிப்பா இருக்கும். இந்த கீரை வந்து அதுதான் எங்களுக்குலாம் பிடிக்கும். நல்லா இருக்கும், புளிப்பா இருக்கும். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி தேவையில்ல. வெங்காயம் போட்டோன்னே அந்த டேஸ்ட் அது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கும். இன்னும் வேற கீரை இருக்கு, அது வந்து அப்படியே வேரோட இருக்கு. அதை நம்ம வாங்கிட்டு வந்து எங்கன ஊனி வைக்கிறோமோ அது வந்து அந்த கீரை வந்துடும். அது கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கும். சில பேத்துக்கு புளிப்பு ஜாஸ்தி உள்ள கீரை இந்த கீரை பிடிக்கும். சில பேத்துக்கு புளிப்பு கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு அந்த வேரோட இருக்கிற அது வந்து செம்புளிச்சன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை நாட்டு புளிச்சை. இது செம்புளிச்சா, அது நாட்டு. அது இடையில இருக்க செடி என்ன செடிமா? இது வந்து கொத்தரங்காய் செடி. கொத்தரங்காய் பூ பூத்துருக்குதான். இடையில கொத்தரங்காய் செடி. இது புளிச்சக்கீரை. இது ஃபுல்லாகவே புளிச்சக்கீரை. சூப்பராக இருந்துச்சு. ஒரு டைம் சமைச்சோம், இன்றைக்கும் சமைக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே இடையில ஒரு கொத்தரங்காய் பீங்க கிடக்குது இருக்கு. கொத்தரங்காய் இந்த நாள் தம்பி. இது ஃபுல்லாக வந்துட்டு சோளக்கருது. அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இது ஃபுல்லாக வெண்டைக்காய். இது இந்த கொத்து 2 3 4 6 இது வந்து வெண்டைக்காய் செடி. அவர் தான் எங்கள் மாமா. அவர் தான் வந்து செடியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இந்த ரோ சரி மாமா தான் போகிறேன். இது வந்து புளிச்சக்கீரை. இந்த சைடு பீக்கங்காய் செடி பாருங்க. நீ போய் உட்கார சுற்றி இந்த டீ எடுத்து கொடுக்குறேன். ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு வந்திருக்கேன். அங்கே போடலாங்க இருக்குதுங்க. எத்தனை பீக்கங்காய் செடி இந்த இருங்க. பீக்கங்கா இங்கிட்ட பீக்கங்கா. இந்த பீக்கங்கா நல்லா கட்டிலாம் படுத்துருச்சு. காமிச்சிட்டேன். அங்கே கீழே ஒன்று புடலங்காய் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அதான் சொன்னேன் புடலை செடி இல்லை எனக்கு பரமேஸ். ஆனால் ஒரு புடலங்காய் இருக்கு சுத்தி. இந்த மாதிரி பீக்கங்காயெல்லாம் துவையல் செஞ்சால் சூப்பராக இருக்கும், செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க இதுலேயே ஆனால் ஒரு சிலதெல்லாம் வெம்பி போயிடுச்சு பாருங்க. சுட்டு வதக்கி சூப்பராக இருக்கும். பிஞ்சு மண் வந்து நல்லா கொல கொலன்னு இருக்கனால பாருங்க, மண் பாதி இது இறங்கிடுச்சு. நான் அங்கிட்டு போடலாம் பார்த்தேம்மா. என்ன அது பீங்காவையா? விடுங்க, நமக்கு இப்போ வாங்கிக்கலாம். இந்த பீங்காவை மட்டும் விட்டுட்டாங்க தெரியாமல். எடுத்துட்டேன். இந்த இங்கிட்டலாம் பீக்குங்க குட்டி குட்டியாக. அப்போ தான் பிஞ்சு, எத்தனை பிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த கீரை வந்து வழுக்க கீரைன்னு சொல்லுவோம். இந்த கீரையை வந்து நம்ம எப்படி மற்ற கீரையெல்லாம் அரைக்கீரையெல்லாம் போட்டு நம்ம எப்படி கடைவோமோ அதே மாதிரி இந்த கீரையெல்லாம் அப்படி நல்லா ஆஞ்சிட்டு பூண்டு, புளி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா நம்ம அரைக்கீரை சாப்பிட்ற மாதிரி நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் கீரை. இதான் வழுக்க கீரைன்னு சொல்லுவாங்க.
ஆனா கொஞ்சம் வளவளப்பா இருக்கும், பாக்குறதுக்கு வளவளப்பா இருக்கும், ஆனா கடைஞ்சா அப்படி இருக்காது. அதுங்க போட்டோ எடுக்கு, நீ மேயி இது பண்றாங்களா? அப்படியே போட்டோ எடுமா. எடுத்துட்டேன் இதருங்க போடலங்க. ஸ்டார் மாதிரி ஒரு புடலங்காய் தான் இருக்குது, இது ஃபுல்லாக புடலங்காய் செடி. போதும்பி. ம் இது பீக்கஞ்செடியில் வந்து மஞ்சள் கலர் பூ இருக்கும். இந்த புடலஞ்செடியை வந்து இந்த புடலங்காய் இது இது எப்படி இருக்குன்னா, நம்ம வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த புடலங்க பிஞ்சா இப்படி இருக்கும்போது நம்ம வந்து பறித்து எடுத்து சாப்பிட்டோம்னா அப்படியே வந்து வெள்ளரி பிஞ்சு எப்படி சாப்பிட்றோமோ டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரியே ருசியாக இருக்கும். அது இங்கே ஒரு புடலங்காய் இருக்கு. தெரியுங்க, பீக்கங்காய் செடி முடிச்சாச்சு. என்னென்ன போட்டிருக்காங்கன்னா சோளம் காமிச்சாச்சு, அடுத்து வந்துட்டு வெண்டைக்காய், அப்புறம் வந்து புளிச்சக்கீரை, இடையில வந்துட்டு கொத்தரங்காய், அப்புறம் இந்த சைடு பீக்கங்காய், அப்புறம் இங்கிட்டு வந்து புடலங்காய், அங்கிட்டு உளுந்து, இங்கே வந்து பாகக்காய். பீக்கங்காய் தான் நிறைய கிடக்கு பாருங்க. இப்படி நேரில் பறித்து செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். பீக்கங்காலையும் துவையல் அரைக்கலாம், கூட்டு செய்யலாம். இந்த பாவக்காய் இங்கே வரைக்கும் இந்த கொத்தரங்காய் செடி வந்துருக்கு, பார்த்துட்டேன். இந்த வரேம்மா. இருங்க, பாவக்காய், பெரிய பாவக்காய், சின்ன பாவக்காய் இல்லை, பெரிய பாவக்காய். சும்மா 3 தான் வந்திருக்கு, இன்னும் நிறையா வரல. இது பாவக்காய், கொத்தரங்காய் குட்டி குட்டி பிஞ்சா எவ்வளோ பிஞ்சு இருக்கு பாருங்க. கொத்தரங்காய் செடி முடிஞ்சிச்சு. அடுத்து இது வெள்ளரி செடி. இங்கே எத்தனை இருக்கு? ஏன் அதெல்லாம் பிக்காம வந்துருக்காங்க? என்ன பெருசாகுமா? பழமா இருந்தா பெருசா மஞ்சள் போல சக்கரை போட்டா வெள்ளரி செடியிலே வந்து 2 ரகம் இருக்கு. ஒண்ணு வெள்ளரி பிஞ்சாவே காய்க்கிறது போடுறது தான் வெள்ளரி செடி. இங்கிட்ட ஒரு பாவக்காய் கண்ணு. இன்னொரு செடி வந்து பழத்துக்குனே தனியா அது விதை இருக்கு, அந்த செடி காய்க்கும். அது சொரக்காய். கீழே படுத்துருச்சுலாம். சொரக்காய் தானம்மா அது? சொரக்காய் செடி பாருங்க, இந்த நீட்டு சொரக்காய் ஒரு கிலோ கம்மியா? நீட்ட சொரக்காய். நீட்ட சொரக்காய். இது ஃபுல்லாவே அறுப்பு புளிச்ச. ஏம்மா சாரி, என்னம்மா என்ன புளிச்சம்மா? செம்புளிச்ச. அது நல்லா புளிப்பா இருக்கும். மண்ணுக்கு தகுந்தாப்புல காய் காய்க்கும். அப்படியே கொத்து கொத்தா இருக்கு, கொத்து கொத்தா.
சரி கட்டேன். சரி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு புளிச்சக்கீரை, இந்த புளிச்சக்கீரை வேற புளிச்சக்கீரை. காற்று சவுண்டு பலமாக இருக்கு. இதெல்லாம் முள்ளங்கி செடி. முள்ளங்கி செடி காணுமா? முள்ளங்கி அவ்வளோக்கா சரியாக வரல இந்த வருஷம். மாமா வந்து எங்களுக்காக புளிச்சக்கீரை ஆஞ்சு இப்போ நாங்கள் வந்து புளிச்சக்கீரை செய்ய போகிறோம். அதுக்காக வேணுங்கிற புளிச்சக்கீரையை கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஆளுக்கு தான். அப்படியாண்ணே? எங்களுக்குலாம் இதுதானே பிடிக்கும். ஏன்னா இதுதான் நல்லா ருசியாக இருக்கும். அது வந்து புளிப்பு கம்மியாக இருக்குண்ணே. நமக்கு கீரை தான் நல்லா இருக்கும். எல்லாம் கடைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, என்ன சுற்றி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சுட்டு அமுக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்க, முடிச்சு ஒரு மாதிரி நாளாக இருந்தாலும் சமையல் மட்டும் அரைக்கணும். அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சு கொத்தரங்காய் குழம்பு வைக்கிறேண்ணே. அன்னைக்கு அந்த கொத்தரங்காய் யாரும் விட்டா? நமக்கு கொத்தரங்காய் வரலையே. இது வந்து கொத்தரங்காய்க்கு கரோட்டு குழம்பு தான் கரெக்டாக இருக்கும். கொத்தரங்காய் இருக்கு, போதும் விடுமா, ரொம்ப இதாக. அண்ணனுக்கு இதுதான் பிடிக்குமா, அவர் கிண்டி கொடுத்துட்டா கூட இது. அதே மாதிரி புளிச்சக்கீரையை மீன் குழம்பு மாதிரி வச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்லண்ணே. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு செய்யணும். பழசப்பட்டா தான் ரொம்ப ருசியாக இருக்கும். டீ குடிச்சியாமா அண்ணனுக்கு? இந்த இருக்குந்தா அவங்க எல்லாம் இருக்கு, அந்த கொடுக்குறேன். இந்த டீ குடிக்கலாம். ஆமாம்மா, நான் டீயே குடிச்சிடலாண்ணே. வந்து ஊனான் வேலைக்கு வராங்களா, அவங்களும் வந்து அப்படியே இங்கே இருக்கனால பாதி இது வாங்கிட்டு போயிடுவாங்க. மாமா முடிச்சோடனே சேர்த்து அத்தையில கொடுத்துமா காசை. அன்னைக்கு புளிச்சீரை கொடுத்தாங்க, காசு கொடுத்துட்டேன் 20 ரூபா. இப்போ வந்து வயல்ல வந்து என்னென்ன விதை போட்டாங்க, என்னென்ன காய் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இந்த புளிச்சக்கீரை வாங்கியிருக்கோம். இந்த புளிச்சக்கீரையை வந்து அவங்க செய்யறதுக்கு அந்த அண்ணியும் அக்காவும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்து புளிச்சக்கீரையை இங்கே வயல்ல வச்சு கடைய போகிறோம். அடுத்த வீடியோவில் அந்த கடையிறதை நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நாளைக்கு வீடியோவையும் கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் அந்த சைடு மாங்காய்லாம் இருக்குது, இன்னும் பம்பு செட் இருக்குது, இன்னும் வந்து பயிர் இருக்குது. இந்த விஷயம்லாம் காட்டல, மீதி நாளைக்கு வீடியோவில் காட்டலாம். எல்லாம் பாய் பாய். வெண்டைக்காய் சும்மா சாப்பிட்டா அறிவு வளருமா? அதான் சாப்பிட்றோம். அங்கே போகலாம். அங்கே மோட்ரு செட் இருக்குது, நாங்கள் போய் அங்கே போய் பார்க்க போகிறோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ.